ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 12/9/2024 வியாழக்கிழமை. இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் புதன் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன் புதன், கன்னி ராசியில் கேது சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இதுதான் இன்றைய கிரக நிலைகள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் 12 ராசிகளின் வரிசையில் சுப யோகங்கள் பெறப்போகின்ற 3 ராசிகள், சுப பலன்களையும் சில வெற்றி பலன்களையும் பெறப்போகின்ற 3 ராசிகள் கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி. இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களை பெறப்போகின்றன. முதலில் கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திரன் 6ஆம் வீட்டில் குரு வீட்டில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீட்டில் சிம்மத்தில் புதன் சூரியன். தன வரவு நன்றாக இருக்கிறது. இன்று பேசப்போகின்ற, இன்று முடிவு செய்கின்ற வியாபார விஷயங்கள் அனைத்துமே இன்று ஜெயமாகும் கடகராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக கடகராசிக்காரர்களில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், கமிஷன் பேசிஸ் தொழில் செய்பவர்கள், வாங்க விற்க ட்ரேடிங் செய்பவர்கள், இது போன்ற தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பல உண்டு. வியாபாரம் செழிப்பாக இருக்கும், வருமானம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக அழகும் பொருள் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக நன்றாக இருக்கிறது இன்றைய நாள். மொத்த வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், பழ வியாபாரிகள் இன்று அதிகமான லாபம் அடையலாம். ஆக மொத்தத்தில் இன்று கடகராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றி, அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி, சந்தோஷமான நாள். இரண்டாவதாக சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சூரியன், 2க்கு அதிபதி புதன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகம் பெறுகிறீர்கள். தாங்கள் நினைப்பது தான் நடக்கும். தாங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யலாம். தாங்கள் விருப்பப்படி அனைத்து காரியங்களும் இன்று ஜெயமாகும். இன்று சந்திரன் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், குரு வீட்டில். எனவே தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாகவே இருக்கும். மிக திண்மையாக இருக்கும், மிகவும் வலுவாக இருக்கும். எனவே இன்று சில முக்கியமான விஷயங்களுக்கு முடிவு செய்ய வேண்டும். சில முக்கியமான விஷயங்களை உறவுகாரர்களிடம் பேசியோ குடும்பத்தாரிடம் பேசியோ முடிவு செய்ய வேண்டும் என்றால் இன்றைய தினத்தை அதற்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், வீடு வாங்க விற்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லது வேறு சொத்து சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், வியாபார சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் அமோகமாக இருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபம் அடைவீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். மூன்றாவதாக இறுதியாக கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மத்தில் சுக்கிரனையும் கேதுவையும் பெற்றிருக்கிறார்கள். 10 குடையவன் 12இல். வருமானத்திற்கு ஏற்ற செலவு. 10,000 ரூபாய் வருமானம் வருகிறதா, 10,000 ரூபாய்க்கு செலவு காத்திருக்கும். 1,00,000 ரூபாய் வருமானம் வருகிறதா, இன்று 1,00,000 ரூபாய்க்கு செலவு காத்திருக்கும். ஆனால் நஷ்டம் இல்லை. சேமிப்பு மட்டும் செய்ய முடியாது, அவ்வளவுதானே தவிர இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக அற்புதமான நாள், வருமானத்திற்கு வழிவகுக்கக்கூடிய நாள். தங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி சந்திரன் 4ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறார். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடியும். சில பேர் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சில நிலங்களோ வீடுகளோ வாங்குவதற்குண்டான அக்ரிமெண்ட்
இன்றைய நாளைக்கு செய்து கொள்ளலாம், முடிவு செய்து கொள்ளலாம். அதற்காக அட்வான்ஸ் கொடுப்பதோ வாங்கலாம் என்று முடிவு செய்வதோ ஆகிய சுப விஷயங்களை இன்றைய நாள் தங்களுக்கு சாதகமாக முடித்து கொள்ளலாம். எனவே இன்று அனைத்து விதத்திலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கிறது. அனைத்து காரியங்களும் ஜெயமாகும், வெற்றிகள் உண்டாகும். பார்த்து பயன்பெறுங்கள் கன்னிராசிக்காரர்கள். 12 ராசிகளின் வரிசையில் தினமும் ஏதாவது ஒரு ராசி கண்டிப்பாக சந்திராஷ்டமம் பெறக்கூடிய ராசியாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ஆம் ராசியான, அதாவது ரிஷபராசிக்கு 8ஆம் ராசியான தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இன்று நாள் முழுவதும் பிரயாணத்தில் எச்சரிக்கை தேவை. பிறரிடத்தில் பேசுவதில் கவனம் தேவை. ஏதாவது முக்கியமான விஷயங்களில் ஆற்றுவதில் சற்று அதிக கவனம் தேவை. தங்களுக்கு எதிர்ப்பாளர்களோ அல்லது தங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கோ இடம் கொடுத்து விடாதீர்கள். மிகவும் அக்கறையுடனும் மிகவும் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டிய நாள் ரிஷபராசிக்காரர்கள். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.